ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சிருக்கிறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துருக்கிறேன். எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இன்னும் வதங்கணும். அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூட ஒரு பட்டை சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கிறேன். இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, கூடவே உப்பு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கனெல்லாம் ரொம்ப குக் ஆகிடுச்சு. இப்போ நல்ல கெட்டியான தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முந்திரி ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்து அரைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக மல்லி இலை புதினா சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதி வந்தால் போதும். இது தேங்காய் பால் சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கூடவே சிக்கன் ஃப்ரை இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை.